முத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்த விஷயம் தெரிந்து, உங்க சின்ன வயசுல என்ன நடந்தது என்று விசாரிக்கிறாள் மீனா. அப்போது பல அதிர்ச்சிகரமான உண்மைகளைச் சொல்கிறான் முத்து. அப்போது ஜோசியார் பேச்சை கேட்டு தன்னை 6 வருடங்களாக விஜயா பார்க்காமல் இருந்ததைப் பற்றி கண்ணீருடன் கூறுகிறான். முத்து பல காலமாக தனது மனதில் மறைத்து வைத்திருந்த சிறு வயது ரணங்களை முதன்முறையாக மீனாவில் சொல்கிறான். இதையெல்லாம் கேட்க கேட்க அவள் கடுமையாக அதிர்ச்சியடைகிறாள். அம்மா மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த முத்துவை ஜோசியரின் பேச்சை கேட்டு மகனை பிரிந்திருக்க முடிவு செய்கிறாள் விஜயா. ஜோசியர், உங்களோடையே முத்து இருந்தால் உங்க வீட்ல இருக்க யாரோட உயிருக்காவது ஆபத்து ஏற்படலாம். ஒரு 6 வருஷத்துக்கு உங்க பையனை பிரிஞ்சு இருக்க என சொல்கிறார். இதனை எடுத்து முத்துவை பாட்டி வீட்டில் கொண்டு போய் விடுகிறாள் விஜயா. இந்நிலையில் இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்டில் அண்ணாமலை அம்மா வீட்டில் முத்துவை விட்டு விட்டு வந்தாலும் மகனுடைய நினைவாகவே தவிக்கிறாள் விஜயா. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவனை போய் பார்த்து விட்டு வரலாம் என நினைக்கிறாள். அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி ஜோசியார் பேச்சை கேட்காமல் என் பையனை இழந்துட்டேன் என புலம்பி அழுது கொண்டிருப்பதை கவனிக்கிறாள் விஜயா. இதனை அடுத்து ஜோசியரை நேரில் பார்த்து கேட்டுவிட்டு முத்துவை பார்க்கலாம் என முடிவு செய்கிறாள். அதேபோல் ஜோசியரை பார்த்து கேட்கும்போது, இப்படி பையனை போய் பார்க்கிற மாதிரி இருந்தால் உங்களோடவே வச்சுக்கலாமே என சொல்கிறார். இதனை கேட்டு விஜயா அதிர்ச்சி அடைய, உங்க பையன் கண்ணுல நீங்க படாமல் வேணாம், அவனை பார்த்துக்கோங்க என்கிறார். அதன் பின்னர் விஜயாவை மறைத்திருந்து பார்க்கிறாள். அப்போது அங்கு விளையாடி கொண்டிருக்கும் ஒரு பையனை பளாரென அறைகிறான் முத்து. இதனை பார்த்து இந்த சிறு வயதிலே இப்படி நடந்து கொள்கிறானே என பயப்படுகிறாள் விஜயா. இதனை எடுத்து பாட்டியிடம் இது பற்றி போனில் பேசுகிறாள். அப்போது அவர், முத்து மேல எந்த தப்பும் இல்லை, அவன் கண்ணு முன்னாடி நடந்த தப்பை தட்டி கேட்டு இருக்கான். முத்து தைரியமான ஆளாத்தான் வளர்றான், அவனை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் என சொல்கிறார் பாட்டி. அதே நேரம் இந்த பக்கம் மனோஜ் அம்மா பாசத்துடன் வளர்கிறான். முத்து ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் போக போக பாட்டி வீடும் அங்குள்ள மனிதர்களும் அவனுக்கு ரொம்பவே பிடித்து விடுகிறது. இதனால் சந்தோஷமாக வளர்கிறான். அண்ணாமலை மட்டும் அவ்வப்போது தன்னை வந்து பார்க்க ஒரு நாள் அம்மாவிடம் பேசலாம் என போன் பண்ணுகிறான். ஆனால் அப்போதும் விஜயாவால் பேச முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையிடம் பேசும் முத்து, இப்போலாம் அம்மா என்கிட்ட பேசுறதே இல்லை, என்னை அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருச்சு என மனவேதனையுடன் சொல்கிறான். அதன் பின்னர் 6 ஆண்டுகளுக்குப் பிறகு முத்துவை வீட்டுக்கு அழைத்து போவதற்காக விஜயா, அண்ணாமலை, மனோஜ் மூவரும் பாட்டி வீட்டுக்கு வருகின்றனர். அண்ணாமலையை பார்த்ததும் அப்பா என ஓடிப்போகும் முத்து விஜயாவை பார்த்து எதுவும் பேச